நமஸ்காரம், திஸ் டாக்டர் தீபிகா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி திருக்கோயில், திகுவா அஹோபிலம், அதாவது லோவர் அஹோபிலம்ல இருக்கக்கூடிய ஒரு மிக பழமை வாய்ந்த திருக்கோயில். ஓம் நமோ நாராயணாய. பெருமாளே, நாராயணா, நரசிம்ஹா, இதை எத்தனை பேர் நம்ம தினந்தோறும் நூற்றுக்கணக்கான முறை சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆத்திலேருந்து. பட் ஜஸ்ட் இமேஜின், அந்த பெருமாள் இதே இடத்துல நடந்து இந்த பிரகாரத்தை இப்படியே பிரதட்சணம் பண்ணி இங்க இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிண்டு அதுக்கப்புறம் திருப்பதி போய் பத்மாவதி தாயாரோட திருமணம் பண்ணிக்கிறார். அதுதான் இந்த இடத்தோட ஸ்தல புராணம். இது பெருமாளுடைய குலதெய்வத்தின் திருக்கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயில். லக்ஷ்மி நரசிம்மர் கர்ப்பகிரகத்துல ரொம்ப பிரமாதமா ஆஜானுபாகமா உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் மடியில அமிர்தவல்லி தாயார் உட்காண்டிருக்கா. அவ்வளோ அழகா அலங்காரம். அங்கே இருக்கிற அந்த சாநித்தியம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மெய் சிலிர்த்து போய் நின்ன, கண் கலங்கி போய் நின்ன. அண்ட் இந்த உணர்வு உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் உண்மையாகவே மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கால காலமாக யுகங்களாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி இன்னும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கிற சந்நிதிகள். நிச்சயமாக அஹோபிலம் லோவர் அஹோபிலம், திகுவா அஹோபிலம்ல இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலை நீங்கள் அத்தனை பேரும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நான் நிஜமாவே ரொம்ப ஆசைப்படுறேன். இப்போ நரசிம்மர் மேலே ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே நம்ம இந்த பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணி வருவோம். எல்லாரும் நம்ம கண் மூடிண்டு உக்ரம் வீரம் ஒரே ஒரு முறை சொல்லலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். வெங்கடேஷ பெருமாள் திருமணத்துக்கு முன்னாடி இந்த சன்னதிக்கு இந்த நரசிம்மருக்கு தன்னோட குலதெய்வத்துக்கு எல்லா மரியாதைகளையும் செலுத்தி இங்கேருந்து தான் திருப்பதிக்கு போயிருக்கார். திருப்பதியில் ஒரு வெங்கடேஷ பெருமாள் திருக்கோயில் இருக்குது. நான் அதையும் தனி பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன். அங்கே தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணமான ஸ்தலமாக கருதப்படுது. திருப்பதி போகிற வழியில் இருக்குது, சென்னை டு திருப்பதி ரோட்டில் இருக்குது. ஸோ அதோட பதிவும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அங்கே தாயார் பெருமாளோட திருமணத்தில் பயன்படுத்திய உரல், கற்கள் இதெல்லாம் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன உணர்வுன்னு நீங்களே சொல்லுங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் டம் ஸ்டாக். அண்ட் ரொம்ப உணர்ச்சி மட்டும்தான், எனக்குள்ள ஒரு பேரானந்தம் மட்டும்தான் இருந்தது. இந்த இடத்துக்கெல்லாம் வர பாக்கியம் இருக்கே அப்படின்னு ஒரு நன்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சது. அண்ட் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண முடிஞ்சது. இந்த திருக்கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான திருக்கோயில். நீங்கள் பார்க்கலாம், நம்ம பிரதட்சணம் பண்ணும்போதே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸாக உங்களால் பார்க்க முடியும். நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய சிலா வடிவங்கள் இருந்தது, மினியேச்சர் ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கூட அவ்வளோ இன்டாக்டாக இன்னி வரைக்கும் அழகாக இருந்தது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 70 அடி உயர ராஜகோபுரம். அண்ட் அந்த ராஜகோபுரத்தை தாண்டி வந்தால் 1000 கால் மண்டபங்கள் இருக்குது. அண்ட் முக மண்டபம், கலை மண்டபம், கல்யாண மண்டபம், இப்படி பல மண்டபங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. அதை நேரில் பார்க்கணும். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருந்தது. அண்ட் இந்த குதிரையோட அந்த வாகனம் இவ்வளோ பழமையாக வாய்ந்த ஒரு வாகனமாக இருந்தது. திருத்தேர். அண்ட் இந்த பிரகாரத்தை சுற்றி பிரதட்சணம் பண்ணி வரும்போது அந்த சன்செட் ஆகிற டைமில் நான் போயிருந்தேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துலையே. உண்மையாகவே பெருமாள் அங்கே இருக்கார், பெருமாளோடு நான் நடந்து போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பேரானந்தம், எனக்கு ரொம்ப பெருமையாக வேற இருந்தது. அண்ட் இங்கே ஆண்டாள் ஓட சந்நிதி, ரொம்ப க்யூட்டான அழகான ஆண்டாள் அழகாக தனியாக அந்த மண்டபத்தில் கர்ப்பகிரகத்தில் நின்று அனுகிரகம் பண்ணின்னு இருந்தா. நம்ம புராணங்கள்லேருந்து நிறைய சிற்பங்கள் இந்த கோவில் வளாகத்தில் பார்க்க முடிஞ்சது. சில சிற்பங்கள் எல்லாம் கதைகள் சொல்கிற மாதிரியே இருந்தது. ஒரு கோர்வையாக ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியை நரேட் பண்ணி டெபிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் நரசிம்மர் எப்படி செஞ்சுலக்ஷ்மியை போய் மீட் பண்ணார், அவரோட திருமணம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அழகாக சிலை வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பிரகலாதனுக்கு சந்நிதி, வரத நரசிம்ம சுவாமிக்கு தனி சன்னதிகளும் இந்த திருக்கோயிலில் பார்க்க முடியும். இது இல்லாமல் இந்த திருக்கோயிலில் தான்
நவ நரசிம்மரோட உற்சவ மூர்த்திகளும் பாதுகாத்து வரப்பட்டிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நான் தெரிஞ்சுனது என்னன்னா, ஆதிசேஷனோட தலைபாகம் 7ஆக பிரிந்து 7 மலைகளாக வந்து திருப்பதியில இருக்கு. உடம்பு வந்து அஹோபில பகுதியில் இருக்கு. வால் பகுதி ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய மலைகள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கேதர் பண்ணி இந்த இடத்துல ஒரு குட்டி மியூசியமையும் பார்த்து அப்படியே இந்த கோயிலை எங்கேருந்து ஆரம்பித்தேன் எங்கே முடிக்க போகிறேன்னு தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்கேன். முழுமையாக இந்த கோயிலை பார்க்கணும்னா நிச்சயமாக ஹாஃப் டே வேணும். அண்ட் இப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்களை கேட்கலாம். மிஸ்ஸஸ் பார்கவி ஹரீஷ் என்னோட ஃப்ரெண்ட், அவங்க இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யஸ்பாபவத் பக்தஜனார்த்திஹந்து பித்ருத்வம் மன்யேஷு அவிஷார்ய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் மணன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்ம சரணம் பிரபத்யே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோர்முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யஹம். மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, யதோ யதோ யாஹிஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோன கஷ்டிதः தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கேட்டு துவஜஸ்தம்பம் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்லோகங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க கற்றுக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ முழுக்க பல ஸ்லோகங்களை இங்கே நாங்கள் சேண்ட் பண்ணியிருக்கோம். இந்த முழு வீடியோ பதிவை நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக கொடுங்க. தட் வில் பி அ கிரேட் மோட்டிவேஷன் ஃபார் மீ. அண்ட் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவை பெருமாள் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெருமாளோட குலதெய்வத்தின் கோயிலில் நான் நிற்கிறேன். அண்ட் பெருமாள் திருமணத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் கேட்கும்போதே பிரமிப்பாக இல்லையா? எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா பெருமாள் திருமணம் நடந்த கோயில் திருப்பதி பக்கத்தில் இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கே போகும்போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது வந்து இன்னும் ஆச்சரியத்தை வந்து கொடுக்குற ஒரு கோயிலாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நரசிம்மர் மடியில் வந்து தாயார் அமிர்தவல்லி தாயார் உட்காண்டிருக்கா. அவ்வளோ அழகான ஒரு கோயில், சன்னதி அவ்வளோ சாநித்தியமாக இருக்குது. அண்ட் அந்த தீர்த்தத்தை வந்து எடுத்துக்கும் போது அந்த பிரசாதத்தை அப்படி ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த கோயில் ஃபுல்லாகவே பில்லர்ஸில் எல்லாம் அவ்வளோ ஸ்கல்ப்சர்ஸ் நிறைஞ்சி இருக்குது. பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. நான் சில ஃபோட்டோகிராஃப்ஸை உங்களுக்கு இந்த வீடியோவோட கொடுக்குறேன். நன்றி. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய நந்தியால் டிஸ்ட்ரிக்டில் அஹோபில க்ஷேத்திரத்தில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. லோவர் அஹோபிலம்.